உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த 3 பேருமே வலு இழந்து இறப்பதுங்கிறது நல்லது. அதாவது 6, 8, 12 அதிபதிகள் மூவருமே பாதிக்கப்பட்டிருக்கணும். இதில் யாருமே வலிமையாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா, வலிமை இல்லாமல் இருந்தாங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் பெரிய அளவில் பிரச்சனையை சந்திக்காது. மாறாக 6, 8, 12 அதிபதிகள் மூவருமே வலுவாக இருக்காங்க, ஆட்சியாக இருக்காங்க, உச்சமாக இருக்காங்க, வர்க்கோத்தமமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு திசையிலும் இந்த 6, 8, 12 புத்திகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். இதில் எந்த அளவுக்கு பிரச்சனையை தரும், பிரச்சனையை சமாளிப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் தன்மையை பொறுத்தது.